ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஐ எம் த ஃபேட்டட் வில்லன் மேன்மாவோட 33வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 32 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோக்கு லைக் போடாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போகிறக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டரில் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த லாங் டைம் கூட பயங்கரமாக சண்டை போட்டிருப்பான். பட் கம்ப்ளீட்டாக அவனை ஓவர் பவர் பண்ணி கிரஷ் பண்ணியிருப்பான். அவன் கூட வந்தவங்களே கடைசியில் போட்டதில் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்க நம்ம ஹீரோட ஆளுங்க அந்த லாங் டைங்கோட ஆளுங்க எல்லாத்துக்குமே போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. சீனியர் பிரதர் கூ இருந்துட்டு நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு, யாரையுமே உயிரோட விட்டுறாதீங்க அப்படிங்கிறப்ப மற்றவங்க எல்லாம் குயிக் இந்த வேர்டை வந்துட்டு எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஷாங்ஷங் கூ ஃபேமிலியோட யங் மாஸ்டர் கூ ஷாங் இருந்துட்டு ஒரு குவாசி காட்ராம்ல இருக்கிற ஜீனிஸை வந்துட்டு டாமினேட் பண்ணி கொண்டுட்டாரு. அதுவும் கூ ஷாங் வந்துட்டு வெறும் குவாசி காட்ராமோட மிடில் ஸ்டேஜ்ல தான் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், இந்த குவாசி காட்ராம்ல மிடில் ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்கான் அப்படிங்கிறது நார்மலா இருக்கிறவங்களுக்கு மட்டுமே தெரியுது. பட் அவனோட உண்மையான டெமானிக் பாடி அதெல்லாம் தாண்டி எங்கேயோ பவர்ஃபுல்லா போயிருச்சு. அதனாலதான் தன்னோட கல்டிவேஷன் அதிகமா இருக்கிறவங்களை கூட ஹீரோல டிஃபீட் பண்ண முடியுது. அப்ப அந்த லாங்ஷியான் இருந்துட்டு பிரதர் க்ரூ இருந்துட்டு உண்மையாலுமே இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற ஒரு ஜீனியஸ், அவரை மாதிரியே நானும் ஒரு ஜீனியஸ் அப்படின்னு ரெகனைஸ் பண்றதை வந்துட்டு இனிமேலும் என்னால ஏத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் நான் வந்துட்டு எதுக்காக ஹெவன்லி எம்பரோட ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு எல்லாருமே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பேன். நம்ம எல்லாருமே இங்க இருந்து கிளம்பலாம், நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு நம்ம அதிகப்படுத்தணும். இன்னுமே இந்த டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவன் ஷேடோஸ்ல தான் இருக்கான். அவங்களுக்கு எதிராக சண்டை போடணும் அப்படிங்கிற நிலைமை வரப்போ பிரதர் கூவை வந்துட்டு டிராக் டவுன் வந்துட்டு நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கூட்டிட்டு போறான். இது எல்லாத்தையுமே அந்த லாங் டங்கோட கிளான்ல இருக்கிறவங்க ஒளிஞ்சு பார்த்துட்டு தான் இருக்காங்க. மை லார்ட், எதுக்காக ஒரு வெளியாள் வந்துட்டு நம்ம லாங் டங்க வந்துட்டு கொல்றத வந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப லாங் டங் வந்துட்டு எப்பவுமே ரொம்ப ப்ரைட்ஃபுல்லாகவும் ரிபலியஸாகவும் இருப்பான். கண்டிப்பா அதுக்கு பே பண்ணுவான்னு நினைச்சேன், பட் அவனோட லைஃபை கொடுத்தே பே பண்ணுவான்னு நினைச்சு பார்க்கல. அப்படிங்கிறப்ப இருந்தாலும் நம்ம மெயின் ஃபேமிலியோட ஒரு வம்சாவளி தானே அவன். அப்படிங்கிறப்ப நம்ம மூவை மேக் பண்றதுக்கு இன்னும் டைம் வரல. ஏன்னா நம்ம மூவை மேக் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற ஸ்லேவ் மார்க்ல அது வந்துட்டு நம்ம பிரச்சனையில தள்ளிடும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு இட் சீம்ஸ் லைக் அந்த ஓல்டு மேன் வந்து ஒளிஞ்சிருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க போல. லாங் டங்க வந்துட்டு அபேண்டன் பண்ணி சாக விட்டுட்டானுங்க. அது மட்டும் இல்லாம அவனோட பாடியை கூட ரிட்ரைவ் பண்ண வரல. பட் அது வந்துட்டு எனக்கு நல்லதுதான். சின்ஸ் அவங்க வந்துட்டு என்னை பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிற வரைக்கும் என்னால இன்னுமே நிறைய ரிஸ்க் வந்துட்டு இந்த இடத்துல எடுக்க முடியும் அப்படின்ட்டு அவனோட ஃபார்ச்சூன் வேல்யூ 0 வந்து கொன்னதுக்காக செஸ்ட் வந்துட்டு கிடைக்கல. அதை திறக்கிறப்ப கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு 5 கலர் இருக்கிற ட்ரூ டிராகனோட பிளட் எசன்ஸ் வந்துட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு வருது. ஹீரோ வந்துட்டு வந்த உடனே அதை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு உண்மையாலுமே என்னோட பாடியோட உடலமைப்பு, ஹெல்த், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இது அதிகமாக்கிருச்சு. இந்த சிஸ்டம் வந்துட்டு உண்மையாலுமே நல்லதா இருக்கு. என்னோட உடம்ப வந்துட்டு எல்லா விதமான ஆஸ்பெக்ட்லயும் இருந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு மிங்காங், நீ வந்துட்டு ஏன் இன்னும் இங்க வந்து போகல, உனக்கு சொல்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா, ஏன் நீ வந்துட்டு கொஞ்சம் நர்வஸா இருக்க, ஒருவேளை நீ தான் இருந்துட்டு என்னோட பேர் இப்படி பரப்பி இதெல்லாம் பண்ண அப்படிங்கிறதுக்காக உன் மேல நான் ரிவெஞ்ச் எடுத்துற அப்படின்னு நினைக்கிறியா, இல்ல குற்ற உணர்ச்சியில இருக்கியா அப்படிங்கிறப்ப யார் கில்ட்டியா இருக்கிறது அப்படிங்கிறப்ப ஆக்சுவலி நீ வந்துட்டு ரொம்ப அப்செட் ஆக தேவையில்லை. ஏன்னா அழகா பிறந்தது உன்னோட தப்பு கிடையாது. அதனாலதான் லாங் டைம்ல உன் மேல அட்வான்டேஜ் எடுக்க பாக்குறாங்க. பட் தென் அகைன் நான் வந்துட்டு எதுவுமே பண்ணலனாலும் கண்டிப்பா இவனை இப்படியே நீ விட்டுருக்க மாட்டேன், கரெக்டா தானே மிங்காங் அப்படிங்கிறப்ப நீ என்ன சொல்ற அப்படின்னு மிங்காங் கேட்க, சொல்லு லாங் டங்க வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருந்த, கரெக்டான ரீசன் கொடுத்த அப்படின்னா உனக்கு இந்த பாடியவே இருந்துட்டு கொடுத்துறேன் அப்படிங்கிறப்ப இந்த பாடியை வந்துட்டு உண்மையிலே எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன இப்படி சொல்லிட்ட, கண்டிப்பா நான் கொடுப்பேன் மிங்காங், நீ வந்துட்டு இன்னுமே என்ன நம்பலையா அப்படிங்கிறப்ப மிங்காங் வந்துட்டு அது இவங்கிட்ட ஒரு ஏன்ஷியன்டான மிஸ்டீரியஸான டிராகன் ட்ரூ பிளட் எசன்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த பிளட் எசன்ஸ் வந்துட்டு எனக்கு ஒரு கிரேட் யூஸா வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அச்சச்சோ ட்ரூ டிராகன் பிளட் எசன்ஸா, ஒருவேளை இப்ப நான் அப்சர்வ் பண்ணனே அதுதான் அதா அப்படின்னு நினைக்கிறப்ப மிங்காங் வந்துட்டு என்ன இப்போ உன்னோட உண்மையான நேச்சரை வந்துட்டு காமிக்கிறியா, அதை வந்துட்டு எனக்கு தரமாட்டா தானே, நீ எப்பவுமே ஒரு செல்ஃபிஷ் பேசன் தானே, ஃபர்கெட் இட், நீ வந்துட்டு அதை கொடுப்ப அப்படின்னு நானுமே நம்பல அப்படின்ட்டு அங்க இருந்து போறப்ப ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. இந்த 5 கலர் ட்ரூ டிராகன் பிளட் எசன்ஸ் இருந்துட்டு எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரிவார்டா தான் கிடைச்சது, அதுவும் செஸ்ட்ல இருந்து. சோ மிங்காங் சொல்றது வந்துட்டு வேற ஒரு டிராகன் எசன்ஸ்னா நான் அப்சர்வ் பண்ணது வந்துட்டு அது கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஏலிங்கோட இன்ஹெரிட்டன்ஸை திருடலாம் அப்படின்னு பிளான் போட்ட. இப்போ இந்த ட்ரூ டிராகன் பிளட் வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்க. கிளியர்லி நீ வந்துட்டு எல்லா நல்ல பொருளையுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற. பட் என்ன வந்து செல்ஃபிஷ்னு சொல்றியா, ஓ மிங்காங் எப்பலேருந்து நீ வந்துட்டு இவ்வளவு பேடான கேர்லா மாறின அப்படிங்கிறப்ப அடிக்க வரப்ப ஹீரோ விலகிட்டு என்ன உன்னை எம்பரேஸ் பண்ணதுனால ஆங்கிரியா இருக்கியா அப்படின்னு என்னோட கெஸ் வந்துட்டு கரெக்ட் தானே, அது வந்துட்டு ஜஸ்ட் லாங் டைங்கோட டெட் பாடி தானே, என்னால உனக்கு கொடுக்க முடியும். பட் அதுக்கு பதிலா நீ வந்துட்டு என்ன ஹஸ்பண்ட்னு கூப்பிடணும் அப்படிங்கிறப்ப அவனோட கனவுல தான் அப்படின்னு கத்த போறப்ப ஹீரோ வந்துட்டு அச்சோ அது வந்துட்டு ஒரு 5 கலர் ட்ரூ டிராகன் பிளட், அது வந்துட்டு
வந்துட்டு கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியும்ல, அதை வந்துட்டு நீ கன்சிடர் பண்ண போறது கிடையாதா, நீ வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் செயல்படணும், ஏன்னா அது வந்துட்டு ஒரு பெரிய ட்ரெஷர், என்னோட மைண்டை நான் மாத்துறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஹஸ்பண்ட் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன சொன்ன எனக்கு வந்துட்டு கேட்கல அப்படிங்கிறப்ப ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி காமிச்சாரா. அதுக்கப்புறம் அந்த டெட் பாடியும் போயிட்டு எடுத்துக்கிறா. அங்க போய் பார்த்துட்டு ஏதோ ஒரு மிஸ்டேக் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த டெட் பாடியை வந்துட்டு இன்டாக்டா வச்சிருக்கான். ஒருவேளை ஸ்டார்டிங்ல இருந்து இந்த டெட் பாடி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் பிளான் போட்டிருக்கானா அப்படின்னு நினைச்சிட்டு உண்மையுமே என்னோட டிராகன் காப்ஸை வந்துட்டு டெமானிக் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிக்க போறது கிடையாதா, ஏன்னா இது வந்துட்டு உனக்கு தான் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னோட மிங்காங் இது பிடிச்சிருக்கிறப்போ உனக்கு கொடுக்கறதானே சரி, பட் மிங்காங் உண்மையுமே என்னோட பெனிஃபிட்டுக்காக நீ யோசிக்கிறல, அது வந்து என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்துது அப்படிங்கிறப்ப மனசுக்குள்ள எல்லாமே உனக்கு வந்து அப்படியே சில்வர் பிளேட்ல வச்சு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டேன், இருந்தாலும் கூட எனக்கு வந்து என்ன பெஸ்ட் அப்படின்னு நீ நினைக்கிறல, என்ன ஒரு ஸ்டூபிடான உமன் நீ, பட் ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு, இப்படியே உன வந்துட்டு நான் க்ரோவாக கண்டினியூ பண்ணேன் அப்படின்னா என்னை விட உன்னோட கல்டிவேஷன் அதிகமானாலும் கூட என்ன வந்துட்டு உன்னால கொள்றதுக்கு மனசு வர வைக்க முடியாது. அவளோட ஸ்வாடை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசிக்கிற இவளால கண்டிப்பா ரிவெஞ்ச் அப்படிங்கறது என் மேல எடுக்கவே முடியாது. இட் சீம்ஸ் இது வரைக்கும் நான் பண்ண எல்லாருமே அவளோட மைண்டை வந்துட்டு பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணிருக்க அப்படின்னு நினைக்கிறேன். போன வாழ்க்கையில அவ எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இப்ப இருக்கான் போல. அவ லவ் பண்ண எனக்கு வந்துட்டு ரொம்பவே லாயலா இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த டிராகனோட டெட் பாடியை வந்துட்டு அப்சர்வ் பண்றப்போ ஒரு ஹிட்டனான பிளேஸ் வந்துட்டு சூஸ் பண்ண மறந்துடாத, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு போறப்ப மிங்காங் இருந்துட்டு என்னோட போன வாழ்க்கையில கண்டிப்பா இந்த மாதிரி ஃப்ரீயா யாருக்குமே எதையுமே அவன் தரமாட்டான். உண்மையாலுமே போன வாழ்க்கையில அவன் எப்படி இருந்தது காரணம் அவனோட டெமானிக் ஹார்ட் தானா அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு லாங் டேங்கோட டெட் பாடி வந்து இப்ப மிங்காங்கோட கையில இருக்கு. கண்டிப்பா அந்த இமார்டல் ட்ரைப்ல இருக்கிறவங்க அந்த டெட் பாடி அவங்கள்ட்ட திருட பாப்பாங்க. சோ அவளுக்கு எந்த ஒரு அன்னெசரியான ப்ராப்ளம் வராத மாதிரி நான் தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணி அங்க இருக்கிற ஒருத்தி வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு இன்னும் ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல சில பேர் வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்காங்களா, இந்த ஃபர்ஸ்ட் டிசேபிள் கூஷாங்க இருந்துட்டு அந்த லாங் டேங்க வந்துட்டு கொன்னது இந்த ஏன்ஷியன்ட் இம்மார்டல்ஸே வந்துட்டு ஷாக் பண்ணிருச்சான். உண்மையுமே அவர் நமக்கு நல்ல ரோட் மாடல் தான். தட்ஸ் ரைட். அவர் வந்துட்டு இம்மன்ஸ்லி ஸ்ட்ராங்கா இருக்காது மட்டும் இல்லாம அவரோட ஃபியான்ஸேவே நல்லா பாத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஹேண்ட்ஸமாவும் இருக்காரு. அப்படிங்கிறப்ப ஒருத்தர் வந்துட்டு ஹேண்ட்ஸமான லுக்கா பார்த்தலாம் ஏமாந்து போயிடக்கூடாது. அவன் வந்துட்டு ஒரு நடிப்பு நடிச்சிட்டு இருந்தானா அவனை பாக்குறதுக்கு எனக்கு நல்ல மாதிரி தெரியல அப்படிங்கிறப்ப சீனியர் பிரதர் கொஞ்சம் பொறாமப்படுற மாதிரி இருக்கு. தட்ஸ் ரைட் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு மேல இதுக்கு முன்னாடி ஹீரோ ஒருத்தைய கண்டுபிடிச்சால அவ வந்துட்டு பறந்து போறா. நிறைய நாளைக்கு சர்க்கிள்லயே இருந்துட்டு பறந்து அவங்கள வந்துட்டு என்னோட பின்தொடராத மாதிரி வச்சாச்சு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அன்செட்டில்டாத ஃபீல் ஆகுது. அவனோட ஃபியான்சேக்கு அந்த லாங் டேங்கோட டெட் பாடியை கொடுப்பா அப்படின்னு நினைச்சே பார்க்கல. மேபி இந்த இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி அந்த டிராகன் கிளானோட ஒரு நல்ல சைடுக்கு வந்துட்டு நான் போயிருவேன். என்னோட கிளான்ல இருக்கிற எல்லாத்தையுமே கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கேட்பேன். அப்படிங்கிறப்ப என்னதான் அப்படி பறந்தனாலும் ஹீரோ கிட்ட தப்பிக்க முடியுமா? ஹீரோ அந்த அதுக்கு வந்துட்டு ஃபைனலா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஓடுறதாவே நிறுத்திட்டா. லாங் டாங்கோட காப்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு ட்ரெஷர் மாதிரி. சோ அந்த ஒரு நியூஸ் இருந்துட்டு மத்தவங்களுக்கு கிடைக்க நான் விட்டுருவேனா? அஃப்கோர்ஸ் ரிவார்டு வந்துட்டு எனக்கு கிடைக்காம இதை வந்துட்டு என்னால பண்ண முடியாது. மிங்காங் வந்து இதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த என்டையர் சிட்டியுமே இருந்து லாக்டவுன் பண்ணுங்க, யார் இதை விட்டு வெளியே போனாலும் அவங்களை கொன்றுங்க அப்படிங்கிறப்ப எஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்காளே அவர் வந்துட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் தேர்ட் ஆன்டி நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஷூவர் யூவர் நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறப்ப தேர்ட் ஆன்டி இருந்துட்டு பேட்டில் இருக்கிறதா சொன்னாங்க. அதான் பார்க்க வந்தோம். உண்மையிலுமே பிரதர் லாங் டேங் இருந்துட்டு இறந்துட்டாங்களா? அந்த கூஷாங்கன்ட்டு ஒரு ஹியூமன் தானே, என்ன மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அவன் வின் பண்ணா அப்படிங்கிறப்ப நீங்க எல்லாருமே எதுக்காக இதை பத்தி கேக்குறீங்க? ஆல்சோ எதுக்காக இவ்வளவு பேர் வந்துட்டு இன்னைக்கு இங்க கேதர் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த கூஷாங்க இருந்து எப்படி கொல்றது அப்படின்னு நாங்க பேசிட்டு இருந்தோம். அவன் வந்துட்டு ஒரு ஹியூமன் வேர்ல்ட்ல இருந்து வந்தவன், நம்மளோட லோவரான பவர் இருக்கிறவன், கண்டிப்பா லார்ட் டேங்க தோக்கடிச்சிக்க முடியாது. என்னமோ ஒரு ட்ரிக் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கான். கண்டிப்பா பின்னாடி தானே அட்டாக் பண்ணிருப்பான், நேருக்கு நேரா ஜெயிச்சிருக்கவே மாட்டான். அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு ரெண்டு நான்சென்ஸ் பேசாத நிப்பாட்டுங்க. கூஷாங்கோட ஸ்ட்ரென்த் இருந்துட்டு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. இந்த மாதிரி டிஸ்கஸ்லாம் பண்ணி அவனை உங்களால கொல்லவே முடியாது. அப்படிங்கிறப்ப நாங்க இங்க நிறைய பேர் இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த ஜெனரேஷனோட ஜீனியஸஸ் நாங்க வந்து எப்படி அவனை பார்த்து பயப்படுவோம்? லார்ட் டெங்குக்காக நாங்க எல்லாருமே அவனை கொன்னு அவெஞ்ச் எடுத்தே ஆகணும். தட்ஸ் ரைட். அவனை வந்து கொல்லணும் அப்படிங்கிறப்ப கடைசியில இந்த பொண்ணுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நீங்க எல்லாருமே சொல்றது கரெக்ட் தான். நானுமே இந்த பேட்டில் சீன்ல இருந்தேன். அந்த டிஸ்பெக்கபிளான ஹியூமன்ஸ் வந்துட்டு எல்லா விதமான மோசமான டாக்டிக்ஸ் இருந்து யூஸ் பண்ணான். லாங் டெங்குக்கு திரும்பி சண்டை போறது கூட டைம் இல்ல, ஒரு அன்ஜஸ்டிஃபைடு டெத்தை வந்துட்டு அவன் சந்திச்சிட்டான். அப்படிங்கிறப்ப ஹீரோ பின்னாடி வந்துட்டு பா என்ன ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஸ்பீச், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி வந்துட்டு என்னை பத்தி சொல்றீங்க போலயே, நானுமே இருந்துட்டு அதை கேட்கட்டுமா அப்படிங்கிறப்ப யார் நீ, எங்களோட கிளானோட டெரிட்டரிக்கு பெர்மிஷன் எல்லாம் யாரு வந்தா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அமைதி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு இன்னைக்கு நீங்க கேதர் ஆயிருக்கீங்க. ஷோர்லி உங்களை வந்துட்டு பார்த்தா உங்களுக்கு அதுல வந்துட்டு பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு வந்துட்டு யங் மாஸ்டர் நீங்க வந்துட்டு ஜோக் தானே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஏன் என்ன வந்துட்டு இன்வைட் பண்ணி இங்க ட்ரிங்க் எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிறப்ப தேர்ட் ஆன்டி யார் இந்த காய் அப்படிங்கிறப்ப ஷூவர் என்கிட்ட இதுக்கப்புறம் கொஸ்டின் எல்லாம் கேட்காத அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஃபிளாஷ் ஸ்டெப் மாதிரி யூஸ் பண்ணி அவங்களால கணிக்கவே முடியாத ஸ்பீட்
ஸ்பீட்ல முன்னாடி நகர்ந்து ஆல்ரெடி ஒரு ஒயினோட ஸ்மெல்ல வந்துட்டு என்னால ஸ்மெல் பண்ண முடியுது. இந்த ஒயின் நல்லா இருக்கே, மல்டிடியூட் டிஃபரெண்ட் டிவைன் ஃப்ரூட்ஸ் வச்சு இதை செஞ்சிருப்பீங்க போலயே அப்படிங்கிறப்ப, அது வந்துட்டு இம்மார்டல் கான்டினென்ட்டோட யூனிக்கான ஒயின், அதெல்லாம் வெளியாளுங்க குடிக்க கூடாது, நீ வந்துட்டு அந்த டெஸ்பெக்கபிளான கூஷாங் மாதிரியே திமிரா இருக்க, நீயுமே என் கையில சாக போற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்பா, அந்த கூஷாங் வந்துட்டு உண்மையிலுமே ஒரு டெஸ்பெக்கபிளான ஹியூமன் தான். அதுக்கப்புறம் எனக்கு அவனை பத்தி கேள்விப்பட்டதுல என்ன தெரியுமா தெரியும், அவனுக்கு வந்துட்டு இன்னசென்ட்டானவங்களை கொல்றது ரொம்ப பிடிக்குமா, எஸ்பெஷலி அவனை பத்தி பின்னாடி யாரெல்லாம் தப்பா பேசுறாங்களோ அவங்கள கொல்றதுக்கு. நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு ரெண்டு மண்டி போட்டு, யங் மாஸ்டர் அதெல்லாம் உண்மை கிடையாது, உங்களோட ரெப்புடேஷனை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நாங்க பரப்பன வதந்தி தான் அது, அது வந்து உண்மை நீங்க நினைச்சுக்க வேணாம், உங்களுக்கும் அந்த யங் மாஸ்டர் லாங் டெங்குக்கும் பவர்ல இந்த டிஃபரன்ஸ் இருந்துட்டு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு அப்படிங்கிறப்ப, தேடாண்ட் என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க, எதுக்காக லாங் டெங்கோட நேம் வந்துட்டு நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் வந்துட்டு நம்ம யங் இம்மார்டல்ஸோட லீடர் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு தட்ஸ் ரைட் என்ன நான்சென்ஸ்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, எப்படி நான் கூஷாங் அந்த லாங் டெங்குக்கு வந்து ஈக்குவல் ஆவேன் அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாம் வாட், இப்போ என்னோட பேரு கூஷாங் நான் சொன்னா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னதான் நீங்க தேடிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறப்ப, நாங்க வந்துட்டு உன்னை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருந்தோம், பட் வாலண்டியராவே எங்களோட டெரிட்டரிக்குள்ள வந்துட்டியா, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை கொண்டறலாம் அப்படிங்கிறப்ப, பின்னாடி அந்த பொண்ணு ரெண்டு பி கேர்ஃபுல், அவசரப்படாதீங்க, கூஷாங் உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் அனிமாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா அது ஏன் மேல காமிங்க, எங்களோட கிளானோட ஜூனியர்ஸை வந்துட்டு விட்டுருங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவங்களே விடணுமா, பட் அவங்க தான் என்ன கொல்ல ட்ரை பண்றாங்க, சோ அவங்க தான் என்ன வந்துட்டு விடணும், இல்லனா அவங்க எல்லாத்தையும் நான் கொன்னறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் முழுக்க இருந்துட்டுமே டெஸ்ட்ராய் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிறான். அப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு வேணாம் என்ன வந்து கொன்றாதீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ பார்க்க கூடாத ஒரு விஷயத்தை வந்துட்டு பார்த்துட்ட, சோ உன்னை கொல்றதுக்கு நீ வந்து என்ன பிளேம் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப, என்னோட டாவோ ஹார்ட் மேல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், இன்னைக்கு இங்க நடந்ததை பத்தி வெளியே நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு, பட் இந்த டாவோ ஹார்ட் மேல பண்ற ப்ராமிஸை விட ஒரு செத்து போயிருக்கிற உடம்ப வந்துட்டு நான் அதிகமா நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கழுத்து தண்டை வந்துட்டு உடைச்சு அவள் அங்க அப்படியே கொண்டு போட்டாராம். அப்ப நிறைய பேர் இருந்துட்டு வாட் ஹேப்பன், இந்த இடத்துல ஹெவி ஸ்டென்ஸ் ஆஃப் பிளட் வந்துட்டு இருக்கே, அங்க பாரு ஒரு ஹியூமன் கல்டிவேட்டர், சீக்கிரம் அவனை வந்துட்டு கேப்சர் பண்ணுங்க, அங்கே இரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஊப்ஸ் அவங்க வந்துட்டு என்ன பார்த்துட்டாங்களே அப்படிங்கிறப்ப, யாரா நீ எங்களோட டெரிட்டரிக்குள்ள நீ இங்க எதுக்கு வந்திருக்க, உங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே இன்டாலரபிளா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.